வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். ரோமையர் 11:29. கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. நீண்ட நாள் நட்புறவிலும் திருமண உடன்படிக்கையிலும் நம்பிக்கையின்மை ஏற்படும் பொழுது, தவறு செய்வதாக கேள்விப்படும் பொழுது, விரும்பியபடி அல்லது விரும்பாததை செய்யும் பொழுது, எத்துணை நீண்ட நாள் உறவு எனினும் அந்த அன்பின் அடர்த்தியில் சிறு தளர்வு அல்லது மாறுபாடு ஏற்பட்டு விடுகிறது. பிணக்குகளும் பிளவுகளும் வந்து விடுகிறது. இவ்வளவுதான் மனித உறவு. கடவுளின் அன்பு என்றும் மாறாதது, நிலையானது. ஒரு முறை கொடுத்ததை மறுமுறை திரும்ப பெறுபவர் அவர் அல்ல. நம்பிக்கைக்கு உரியவராய் இல்லாது இருந்தாலும், அவர் கண்ணுக்கெதிரே பாவம் செய்தாலும், அவரது அன்பிலும் அருட்கொடையிலும் மாறுபாடு, குறைபாடு இருப்பது இல்லை. இதுதான் கடவுளின் அன்பு. மனித மனம் மண் நோக்கியே சார்ந்து இருப்பதால் உலகுசார் பாவத்தில் எளிதில் தடுமாறி விடுகிறது. ஆன்மா உறுதியாய் இறைவனின் அன்பில் கட்டப்பட்டு இருந்தால் எந்த சூழலிலும் கடவுளின் அன்புக்கும் அவரது அழைப்புக்கும் துரோகம் செய்ய முடியாது. அத்தகைய பாவத்தை விட்டு ஓடும் இறைவனை நாடும் உறுதியான ஆன்மீக உறவுக்குள் நம்மை வளர்த்து கொள்ள ஒவ்வொரு நொடியும் முயற்சி செய்வோம். தடுக்கி விழுந்தாலும் கடவுளை விட்டு தூர போகாது திரும்பி வரலாம். ஏனெனில் அவர் அன்பில் வேறுபாடு இல்லை. நாம ஜெபம். இயேசுவே, நிலையான உம் அன்பில் நிலைத்து நிற்க அருள் தாரும். இயேசுவே, நிலையான உம் அன்பில் நிலைத்து நிற்க அருள் தாரும். பார்வை எனது நாவில் உனது மொழிகள் எனது நெஞ்சில்
துயரம் எனது அழுகை எனது சுமைகள் மாற்றும் முன், எனது துயரம் எனது அழுகை எனது சுமைகள் மாற்றும் முன், எனது தோழனாக்கிக் கொண்டே தலைவா, எனது ஜீவனாக்கிக் கொண்டே நிறைவா. என்னை காக்கும் மரணம் நீ, என்னை தேற்றும் தாயும் நீ, என்னை ஆளும் தெய்வம் நீ, என்னில் வாழும் தெய்வம் நீ. எனது வெளியில் உனது பார்வை, எனது நாவில் உனது மொழி, எனது நெஞ்சில் உனது கனவு இறைவா. எனது வெளியில் உனது பார்வை, எனது நாவில் உனது மொழி, எனது நெஞ்சில் உனது கனவு இறைவா. உனது வழியில் எனது பயணம், உனது வார்த்தை எனது வாழ், உமது வாழ்க்கை எனது வழிகள் தலைவா, உமது வாழ்க்கை எனது வழிகள் தலைவா. எனது வெளியில் உனது பார்வை, எனது நாவில் உனது மொழி, எனது நெஞ்சில் உனது கனவு இறைவா. எனது வெளியில் உனது பார்வை, எனது நாவில் உனது மொழிகள், எனது நெஞ்சில் உனது கனவு இறைவா. ஏசாயா 55:6. ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். உயிரோடு இருக்கும் போதுதான் ஒரு மனிதனால் ஆண்டவரை தேட முடியும். இறந்த பிறகு அவனால் ஆண்டவரை தேட முடியாது. உயிர் எப்போது பிரியும் என்று கடவுளை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஆகவே உடலில் உயிர் இருக்கின்ற இந்த நாளிலேயே ஆண்டவரை தேடுங்கள். ஆண்டவரை தேடி எங்கும் அலைய தேவையில்லை. ஏனெனில் அவர் உங்கள் அருகில் இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். அவரை இரவு பகலாக தேடுங்கள், அதிகாலையில் தேடுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேட நேரம் ஒதுக்குங்கள். ஆண்டவரை தேடினால் நீங்கள் அவரை கண்டடைவீர்கள். அவர் தருகின்ற அமைதியையும் ஆறுதலையும் அருளையும் பெற்று நலமாக வாழ்வீர்கள். ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே இறைவா, இந்த பிள்ளை மீது ஜெப ஆவியை ஊற்றுவீராக. இவர்களுக்கு இரவு பகலாக உம்மை தேடுகின்ற ஒரு இதயத்தை கொடுப்பீராக. மேலும் ஆண்டவரே, இவர்களோடு தங்கி இவர்களை கரம் பிடித்து வழிநடத்தும். இவர்களுடைய உள்ளத்து விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றி ஆசீர்வதித்து உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். உயிருவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும்
மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கு அளவில்லாத சமர் புகழ்ச்சி என்றுமே உண்டாவுவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.